தனுசாரை பொறுத்தவரை தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி, சதய நட்சத்திரம், ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம். சூரியன் மனையில் சுக்கிரன் என்பது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. இன்றைக்கி சனீஸ்வர பகவானோட சனி, சூரியன், மாந்தி மூணும் சேர்ந்து விஜய் சாருக்கு இருந்தால்தான் தான் இன்றைக்கி சிஎம் அவர். அந்த மாதிரி அதிர்ஷ்டவசமாக ஒரு வாய்ப்பு வந்து இவர் ஒரு கட்சியில் நுழைஞ்சி இவர் அப்படியே அந்த கருங்காலி பேச வச்சிடும். டேரெக்டாகவே இப்போ இந்த மீட்டிங்கில் டேரெக்டாகவே கொதிச்சாரா இல்லையா? இப்போ விஜய் சார் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்விக்கு அடுத்த நாள் பதில் சொல்கிறாரு, அப்போ சொல்ல மாட்டார். அதே தனுஷாக இருந்தால் அப்பயே சொல்லுவார். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் விஜய்னு அப்படியே வந்து அடிக்டாவோட கூட்டம். ஆனால் தனுஷ்கிட்ட வர்ற கூட்டம் அடிக்டாவோட கூட்டம் இல்லை. தனுஷ்கிட்ட வர்ற கூட்டம் அறிவார்ந்த கூட்டம் ஒன்று வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அரசியல் கட்சியோட தொடர்பில் தான் உள்ளே வருவார். நம்ம சிஎம் சார் விஜய் அவரோட ஜாதகப்படி அவர் வந்து தமிழக முதலமைச்சராக தான் கடைசி வரைக்கும் இருப்பார். அவர் வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போகிறதுக்கு 100% சுக்கிரன் என்பது, இதை நான் சொல்லணுமான்னு இல்லை, அதை சொல்லிடுங்க. இது விமர்சனத்துக்கு ஆளாகும். ஏன்னா சுக்கிரன் என்பது ஒரு பெண் துணை வேண்டும். மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அகில உலக மாந்தி ஜோதிடர் திரு சீதா சுரேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கடைசியாக நம்ம நேர்காணல் வந்து இப்போ சிஎம்மாக இருக்கக்கூடிய நம்ம ஜோசப் விஜய் பற்றி பேசியிருந்தோம். அவரோட ஜாதகத்தில் அவர் ஜெயிக்க முடியுமா, அவருக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு அப்பயே நீங்கள் சொன்னீங்க மிகப்பெரிய மாற்றம் ஒன்று 2026 இருக்குது, இந்த எலெக்ஷனில் இருக்குன்னு சொன்னீங்க. மாற்றம் நிகழ்ந்து வேறு மாதிரியான ரிசல்ட் எல்லாம் நடந்தது. அது தொடர்ச்சியாகவே ஒரு நடிகர் அடுத்த அரசியலுக்கு வரப்போகிறதா ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அவரோட அரசியல் பாதை எப்படி இருக்குங்கிறதா இந்த நேர்காணலில் பேச போகிறேன். குறிப்பாக யாரை பற்றி அப்படின்னா நடிகர் தனுஷ் அவர்களை பற்றி. அவர் வந்து மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவை செய்யுங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அவரோட ரசிகர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அவருக்கு அரசியல் வரப்போகிறதாவும் நிறையா வட்டாரங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவரோட ஜாதகப்படி அரசியல் அவருக்கு ஒத்து வருமா, எதிர்காலத்தில் அவரால் அரசியல் மாற்றம் ஏற்படுமா சார்? கண்டிப்பாக தனுஷாரை பொறுத்தவரை அரசியலுக்கு வருவதற்கு 100% வாய்ப்பு உண்டு. 100% சார். நீங்கள் 50% சொன்னதுக்கு இன்றைக்கி ஒருத்தர் சிஎம் ஆயிருக்காரு சார். இல்லை, அதுதான். ஏன்னா 2020 வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் சார் வந்து அரசியலுக்கு வருவார். அவர் வந்து நிறையா வந்து மாற்றங்களை தருவார். அரசியலுக்கு கண்டிப்பாக வந்தே தீர்வார்னு நம்ம சொன்னோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு குருபலம் மட்டும் தேவை. குருபலம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த குருபலமாக அவருக்கு வந்தது யாருன்னா ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த குருபலமாக வந்தது யாருன்னா, குருபலம் உள்ள ஆள் செங்கோட்டையன் ஐயா. செங்கோட்டையன் ஐயா வந்து ரொம்ப குருபலம் உள்ள ஒரு ஆள், நிறைய தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பார். அது வந்த உடனே அவருக்கு பலம் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அந்த ஆட்கள் அவருக்கு பலமாக இருந்தாங்க. அவர் வந்து இன்றைக்கி சிஎம் ஆகிட்டாங்க. தனுஷாரை பொறுத்தவரை தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கும்பராசி, சதய நட்சத்திரம், ராஜராஜ சோழனுடைய நட்சத்திரம். ராஜராஜ சோழன் வந்து நிறைய சோதனைகளுக்கு பின்பு மிகப்பெரிய சாதனைகளை இந்திய அளவில் உலக அளவில் செஞ்சவர் தான் ராஜராஜ சோழன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கஷ்டங்களுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஜனஜாதகத்தில் சூரியன் மனையில் சுக்கிரன். சூரியன் மனையில் சுக்கிரன் என்பது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது. இப்போ மோடி ஐயாவுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் மனையில் சுக்கிரன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாருக்கு வந்து சூரியன் மனையில் சுக்கிரன், தனுஷுக்கு சூரியன் மனையில் சுக்கிரன். இவங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை என்பது பிரச்சனையாயிடும். ஆனால் அரசியல் வந்து டாப்பில் தூக்கி விடும். அதாவது தனி வாழ்க்கை ஒரு மாதிரி போனால் பொது வாழ்க்கையில் மேலே வந்துருவாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து விருச்சக லக்னம். சரி, விருச்சக லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ராசியாதிபதி அமர்ந்து நிறைய கஷ்டங்களை, இளமையில் கஷ்டம், அவங்க அப்பா வந்து கஸ்தூராஜா இதில் கஷ்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சந்திரனுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், அது பெரிய ஆளுமை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் ஏறி உட்காந்து, இவர் பிறக்கும்போது ஆடியில் பிறக்கிறார். ஆடியில் பிறந்து சிம்மம் ஏறி உட்கார்றாரு இல்லையா? சிம்மம் ஏறி உட்காந்து சுக்கிரன் நீட்சபங்க ராஜயோகத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு நடிகராகிறார். அதில் வந்து சனி பகவான் வந்து 12ஆம் இடத்துல சனி இருந்தாலே பல மொழிகளை கற்றுக்கொள்வார்கள், பல மொழியில் வந்து படம் நடிப்பாங்க. இப்போ ஒரு ஹிந்திலெல்லாம் போய் நடிக்கிறாரு. அது மாதிரி பல மொழிகளை கற்றுக்கொள்வார்கள், பல மொழியில் வந்து அவங்க ஜெயிச்சு நிற்பாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது எல்லாத்துக்கும் மேலே நான் மாந்தி ஜோதிடர் அதை சொல்லி ஆகணும். இன்னைக்கு சனீஸ்வர பகவானோட சனி, சூரியன், மாந்தி மூணும் சேர்ந்து விஜய் சாருக்கு இருந்தால்தான் தான் இன்றைக்கி சிஎம் அவர். அதே மாந்தி வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் தனுஷுக்கு இருக்கார். அதனால் இவரும் வந்து நாளைக்கு வந்து அரசியல் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முன்னோட்டம் தான் இந்த கட்சி. இது கட்சி கொடி மாதிரி தான். அது
அது முன்னோட்டம் தான். இன்னொன்று போயஸ் கார்டனில் இருந்து மேலும் ஒரு தலைவர், இரண்டாவது தலைவர் ஒன்று. ரெண்டாவது புதன். இவங்க சொல்கிறாங்க எல்லாம் வந்து இப்போ ரஜினி ஐயா வீட்டில் மருமகனாக இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈகோ கிளாஷ், ஏன்னா எங்கள் அப்பா பெரிய நடிகர் அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ஈகோ கிளாஷ். இவர் வந்து அதே பாய்ஸ் கார்டனில் இடம்லாம் வாங்கினார். இனிமேல் இவர் ரவுண்டு. புரியுது. இவருக்கு வந்து இப்போ 7.5 பாத சனியில் இருக்கார், கும்பராசி பாத சனி. இந்த 7.5 அவருக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 7.5 தொடங்கும் போது டைவர்ஸ் கொடுத்துச்சு. அதே 7.5 வந்து பாய்ஸ் கார்டனில் வீடு வாங்கி கட்ட வச்சது. அதே 7.5 முடியும் போது இப்போ கட்சிக்கான அடித்தளம் போட்டு அதுக்கடுத்து அரசியலுக்குள்ளே கண்டிப்பாக என்ட்ரி ஆவார். என்ட்ரி ஆகி ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த டஃப் கொடுக்கும்போது இவர் கும்பராசி. பொதுவாக இந்த அரசியல் ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தன்மை உண்டு. இப்போ மேஷ ராசிக்காரங்களாம் பார்த்திங்கன்னா அதிகாரிகளாக இருப்பாங்க, ஒரு போலீஸ்காரங்க இருப்பாங்க, ஒரு பேங்க்கோட மேனேஜர் இருப்பாங்க, இப்படிலாம் வந்து இருப்பாங்க. அதேமாதிரி சிம்ம ராசிக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுமையாக இருப்பாங்க, பெரிய ஒரு பதவியில் இருப்பாங்க. இப்போ ஜெயலலிதா மேம் வந்து சிம்ம ராசி. அப்போ கடகம், சிம்மம், ரிஷபம், விருச்சகம், கும்பம் இதெல்லாம் வந்து அரசியல் ராசி, ஆளுமைக்கான ராசி. இதில் வந்து சில இடங்களில் மிதுனம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் இதெல்லாம் சேர்ந்துக்கும். சில இடங்களில் மகரம் கூட சேர்ந்துக்கும். அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஆனால் ரேராக வந்து மிதுனமோ துலாமோ மகரமோ ரேராக தான் வரும். ஆனால் வந்து ரிஷபம், கடகம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இதெல்லாம் அரசியலுக்கு மேக்சிமம் தகுதியான ராசி. அப்படி அரசியலுக்கு தகுதி இல்லை அப்படின்னா அந்த ஏரியாவில் ஒரு பதவியில் இருப்பாங்க. ஒரு ஹோட்டல் வச்சிருக்காருன்னா அந்த ஊரில் ஹோட்டல் சங்க தலைவராக இருப்பார். ஒரு கட்டுமான தொழிலாளியாக இருக்காங்கன்னா அந்த கட்டுமான தொழிலாளர்கள் சங்க தலைவராக இருப்பாங்க. அந்த மாதிரி வரும். இதில் கும்பராசியோடைய இயல்பு என்ன அப்படின்னா, கும்பராசி வந்து தன்மானத்திற்கு இடம் கொடுக்கக்கூடிய ராசி. நீங்கள் வேணால் பாருங்கள், அவருடைய செயல்பாடுகள் வந்து அவர் டைவர்ஸ் வாங்கினது நோக்கம் என்ன? தன்னுடைய தன்மானம் இடிக்கப்படுகிறது. நாம் ஒரு ஆண்மகனாக இருக்கும்போது இவங்க தனுஷ் எப்போவாரு வந்து தனுஷை வந்து ஐஸ்வர்யா குத்தி காட்டிகிட்டே இருக்காங்க, நீ என்ன பெரிய ஆளா, எங்கள் அப்பா தான் பெரிய நடிகர், அந்த மாதிரி போகுது. அப்படிங்கிறதால தான் அந்த டைவர்ஸ்க்கான அடிநாதமே அங்கே தான் தொடங்குச்சு. அப்போ அந்த மாதிரி தன்மானத்திற்கு ஆசைப்படக்கூடிய ராசி தான் கும்பராசி. இப்போ ஒரு கும்பராசிக்காரனை கூப்பிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டு நான் அவனுக்கு 100 ரூபா கொடுக்குறேன்டா அப்படின்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன்கிட்ட காசே இருக்காது. அவன் என்ன பண்ணுவான்னா அந்த 100 ரூபாய் கொடுன்னு வாங்கிட்டு இவன் பையில இருக்க 1 ரூபாய் போட்டு நான் 101 தரேன், நான் 1 இருந்துக்கிறேன்பா. அதே மகர ராசிக்காரனை கூப்பிட்டு அவனு சனி, அதாவது மகர ராசியோட அதிபதியும் சனி பகவான், கும்பராசியோட அதிபதியும் சனி பகவான். ஆனால் மகர ராசிக்காரனை கூப்பிட்டு நான் 100 ரூபா கொடுக்குறேன்டா, உன்னை அடிச்சுக்கிறேன்டா அப்படின்னா, தலைவா பரவாயில்ல, அதில் எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை, நான் 2 கண்ணத்தை காட்டுறேன், 200 ரூபா கொடுப்பான். ஏன்னா அவங்க வேலைக்காரர்களோட ராசி. மகர ராசி வந்து தொழிலாளி ராசி, இது வந்து மரியாதை ராசி. அதனால் இந்த கும்பராசி மரியாதை ராசிங்கிறதால அவர் மரியாதைக்கு ஆசைப்படுவார். இன்னொன்று சனி பகவான் வந்து 12ல் உட்காந்துருக்காரு. அதனால் கடுமையான உழைப்பு. அவர் ஃபஸ்ட்டு அவருடைய ஃபஸ்ட்டு படங்களில் நீங்கள் வந்து காதல் கொண்டேன் அந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருப்பார். அதுக்கடுத்து இன்றைக்கெலாம் அசுர வளர்ச்சி, அது மாதிரி பல மொழிகளில் நடிக்கிறார் 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதால. அதே மாதிரி வந்து சூரியன் வந்து கடகமேறி உட்காந்துருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு. இது எல்லாம் சேர்ந்து எப்படி சினிமாவில் வந்து அவர் ஒரு நார்மல் பர்சனாக இருந்து இவ்வளோ பெரிய ஆளாக வந்தாரோ, இன்னொன்று தலகணம் இருக்காது அவர்கிட்ட, அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதனால் அரசியலையும் அதே மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இவருக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னா, இப்போ இவர் வந்து போய் பொண்ணு கேட்கல. இவர் ரஜினி வீட்டில் ஒரு பொண்ணு கேட்டாரா? அவங்க வந்து ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக அவங்கள பிடிச்சிருக்கு, அவங்க ஒரு விஷயத்தில் வந்து ஒரு லவ் ஃபெயிலியரில் வராங்க, உங்களை பிடிச்சிருக்குன்னு ஓகேன்னு இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, அந்த மாதிரி அதிர்ஷ்டவசமாக ஒரு வாய்ப்பு வந்து இவர் ஒரு கட்சியில் நுழைஞ்சி இவர் அப்படியே வந்து ஒரு அதிகார பதவிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முன்னிக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதாவது யாரோ கட்டின வீட்டுக்கு இவர் கூட போகிற கதையா இந்த கட்சி தான் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அன்எக்ஸ்பெக்டடாக, எப்படின்னா நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ஒரு சிலர் வேட்பாளர் இவனே இருப்போம் கட்சியில், அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வேட்பாளர் எடுத்துகிட்டு வேற ஒரு வேட்பாளர் போடுவாங்க, அது அதிர்ஷ்டத்தால் வர்றது. புரியுதுங்களா? அந்த மாதிரி யாரோ ஒரு இடத்துல இவர் புட் அவுட் ஆகி இவர் மேலே போயிடுவார். ஏன்னா கும்பம்ங்கிறது அடுத்தவர்கள் கட்டமைத்த இடத்தில் இவர்கள் வளர்வார்கள். ஒண்ணுமே இல்லை, ராஜராஜ சோழன் வந்து வந்துட்டாருன்னா, ராஜராஜ சோழன் வந்துட்டாரா, அவங்க அப்பா எல்லாத்தையும் கட்டமைச்சு வச்சிருந்தாரு, இவர் அதை பெரிய பில்டிங்கா கட்டிக்கிட்டாரு. அந்த மாதிரி யாரோ கட்டமைச்ச இடத்துல இவங்க வந்து பெரிய பிளாட்ஃபார்ம்ல போய் வந்துருவாங்க. அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு. அவர் கண்டிப்பா அரசியலுக்கு வர்றதுக்கு 100% வாய்ப்புகள் உண்டு. ஐயா, நீங்க சொன்ன வரைக்கும் இன்னைக்கு சிஎம்மா இருக்க விஜய் சாரை பத்தி ஒன்று சொன்னீங்க. அவரோட அரசியல் வந்து அதிரடியா இருக்கும், அவரோட ஜாதகம் வந்து அதிரடியான ஜாதகம் தான் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. தனுஷ் அவர்கள் ஒருவேளை அரசியலுக்கு வந்தால் அவர் வந்து இப்போ ஆன்மீகம் அதிகமாக பேசுகிறாரு, அவரோட அரசியல் ஆன்மீக அரசியலாக இருக்கும், அவரோட ஜாதகம் எப்படிங்க? இல்லை, பொதுவாகவே தனுஷை பொறுத்தவரை அதிரடியெல்லாம் போக முடியாது. கடகம் வந்து அவர் கடகம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன ஒரு பெரிய செவ்வாய் நீட்சபங்க ராஜோகம், பேசாமல் இருந்து டக்குன்னு அதிகமாக பேசுறது.
அடக்கி வச்சு ஆமா, ஒரே ஒரு இடத்துல கொட்டுறது அந்த மாதிரி. அது செவ்வாய் நீட்சம். செவ்வாய்னா வாயின்னு அர்த்தம். அந்த வாய் வந்து நீட்சமாகி உச்சமாகுதுன்னா என்ன அர்த்தம்னா அமைதியா இருந்து அப்புறம் கொதிக்கிறது. அது அந்த டைப். இவர் அப்படி இல்லை, நார்மலாகவே பேசுவார். எப்போ பாரு கருங்காலி மாலை தான் கழுத்தில் போட்டுருவார். கருங்காலி என்பது வந்து காட்டி கொடுப்பவன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி என்பது செவ்வாயோடைய அதிபதி. அவர் முருகப்பெருமானது. அந்த கருங்காலி பேச வச்சிடும் டேரெக்டாகவே. இப்போ இந்த மீட்டிங்கில் டேரெக்டாகவே கொதிச்சாரா இல்லையா? மீட்டிங்கில் இப்போ இவர் பேசினார்ல, தேசிய விருதை பற்றி பேசினார், எல்லாமே பேசினார். எத்தனை வந்து குறிப்பு வச்சு பேசினார்? குறிப்பு வச்சு எதாவது பேசினார்? இல்லை, அது மாதிரிலாம் பேச தெரியாது. ரொம்ப குறிப்பு வச்சு வசனம்லாம் பேசுறது. நார்மலாகவே பேசக்கூடிய மனுஷன் தான் தனுஷை பொறுத்தவரை. டயலாக்லாம் வந்து தேவையில்லை, சொல்லி கொடுத்தா அப்படியே நார்மலாக பேசக்கூடிய மனுஷன். அதனால் நார்மலாக வந்துடும். அவர் வந்து பார்த்திங்கன்னா அமைதி, அதாவது எப்படின்னா அடுத்த ஒரு இடத்துல தான் இவர் போய் பிளாட்ஃபார்ம் பண்ணி உட்கார்றாரு. உட்காரும்போது தானாகவே அவர் வந்து எல்லா விஷயத்துலையும் பேசி ஜெயிச்சுக்குவார். இந்த அதிரடிலாம் இல்லை. ஆனால் அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நல்லாயிருக்கும். நார்மலாக ஒவ்வொரு இடத்துக்கும் அப்படி அப்படியே கவுண்டர் கொடுத்துட்டே இருப்பார். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சட்டசபையில் தனுஷ் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ விஜய் சார் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்விக்கு அடுத்த நாள் பதில் சொல்கிறாரு. அப்போ சொல்ல மாட்டார். அதே தனுஷாக இருந்தால் அப்பயே சொல்லுவார். இதான் அவருக்குள்ள வித்தியாசம். அப்பப்போவே உடனே அதுக்கான பதில்கள் உடனே நீங்கள் எதிர்பார்க்கலாம், உடனே சொல்லுவார். அதனால் வந்து தனுஷோடைய அரசியல் மூவ் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து வேகத்தோடு கூடிய விவேகம், விவேகத்தோடு கூடிய வேகம், அது கரெக்டாக இருக்கும். இன்னொரு அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதன், சூரியன் புதன் ஆதிபத்திய யோகம். ஆதிபத்திய யோகம் இருக்கிறது. இன்னொன்று வந்து இது வரைக்கும் வந்து ரஜினி சார் பெரிய ஸ்டாரு, எங்கள் அப்பா வந்து பெரிய ஸ்டாரு அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னாங்க இல்லையா? அந்த குடும்பமே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அது ஓகே. அவங்க அப்புறம் கட்சிக்கு வரனாங்க, அப்புறம் வரல, அதுதான் சூழல். ஆனால் அவங்க தான் இவரை வச்சு செஞ்சாங்க. அப்போ சண்டை போட்டாங்க, அதுக்கப்புறம் டைவர்ஸ்னு போச்சு, அப்புறம் வந்து மியூச்சுவலாக டைவர்ஸ் ஆகி போயிட்டாங்க. இனிமேல் இவர் ரவுண்டு அடித்து தூக்குவார். இனிமேல் அவங்க தான் இவர் பின்னாடி ஓடியாரணும். ஏன்னா சுக்கிரன் பகை பெற்றுட்டாரு. புதனும் பகை. என்றைக்குமே மாமனார் விட்டு இனிமேல் இவருக்கு இல்லை. அது யாராவது வந்து சொன்னாங்கன்னா அது தப்பு. அப்படி இல்லவே இல்லை. மாமனார் வந்து இவெல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க பிற்காலத்து வாய்ப்பே இல்லை. பசங்க போனதா இனிமேல் அவங்க தான் இவர் பின்னாடி ஓடியாரணும். பசங்க வருவாங்க போங்க, பசங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன். இனி அங்கே போய் ஓட்ட மாட்டேன். இவர் தனியாக நின்றுப்பார். இனிமேல் இவர் வரணும்னு, இவர் பேச மாட்டாரா என்னன்னு அவங்க தான் ஏங்கணும். இவர் ஏங்க வேண்டிய அவசியமே இல்லை. இவர் ரவுண்டு இனிமேலுக்கு இவர் ஜம்முன்னு மேலே வந்துடுவார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் அரசியல் தளம் அவருக்கு நல்லா தான் இருக்குது. பேச்சோட பேச்சா ஒரு விஷயம் சொன்னீங்க, சட்டசபையில் போய் இருந்தால் அந்த கேள்விக்கு பதில் இப்படி வரும்னு. சட்டசபை வரையும் அவருக்கு வாய்ப்பு. ஆளுங்கட்சி நம்ம பேச வேணாம், சட்டசபை வரையும். அதாவது ஒன்றே ஒன்று தாங்க. நான் வந்து விஜய் சாருடைய அரசியல் என்ட்ரியில் ஒரு குருவாக சில ஆட்கள் வந்தால் கண்டிப்பாக பெரிய லெவல் வந்துருவார். இல்லாட்டினா வந்து துணை முதல்வர் ஆகிற அளவுக்கு கூட வாய்ப்பு உண்டு நான் சொன்னேன். ஆமாம், அது வந்தால் பெரிய லெவல் வந்துருவார், கண்டிப்பாக வாய்ப்பு உண்டுன்னு சொன்னேன். அதே தான் நான் இவர் விஷயத்துலையும் சொல்கிறேன். இவர் வந்து சட்டசபைக்குள் கண்டிப்பாக நுழைவார். ஆஹா, அது வந்து துணை முதல்வராக நுழைகிறாரா, வெறும் எம்எல்ஏவாக நுழைகிறாரா, வெறும் அடுத்த கட்சியில் அமைச்சராக நுழைகிறாரா அப்படிங்கிறதை பொறுத்து அவருக்கு குரு வரணும், இவங்களுக்கு சுக்கிரன் வரணும். சுக்கிரன் என்பது இதை நான் சொல்லணுமான்னு இல்லை, அதை சொல்லிடுறேன். இது விமர்சனத்துக்கு ஆளாகும். ஏன்னா சுக்கிரன் என்பது ஒரு பெண் துணை வேண்டும். ஆஹா, பேக்ரவுண்டில் ஒரு பெண் துணை வேண்டும். அந்த பெண் துணை வர்றதை பொறுத்தே இப்போ அதுக்கு நான் குரு வரணும்னு சொன்னேன்னா, யாருக்கு குரு வரணும்னு சொன்னேன்? சிஎம் குரு வரணும்னு சொன்னேன். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சுக்கிரன் வரணும். சுக்கிரன் வந்தால் இவர் வந்து அடுத்த தளத்துக்கு பெரிய லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் அரசியல் என்ட்ரி கண்டிப்பாக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய வந்து டஃப் காம்படிஷன் கொடுப்பார். அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னொன்று இவரோட அரசியல் என்ட்ரியால் மற்ற நடிகர்கள் இனிமேல் அரசியல் என்ட்ரி வர்றதுங்கிறது வந்து ஒரு டஃப்பாக தான் இருக்கும். இவர் சர்சன்னு மேலே வந்துடுவார். எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. இப்போ தனுஷ் வந்து அரசியலுக்கு வரப்போகிற, விஜய் சார் வந்துட்டாருன்னு பேசிகிட்டு இருக்கோம். இவங்களுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து அரசியலில் பயணப்பட்டவங்க இருக்காங்க. கமல் சார் இருக்கட்டும், சரத்குமார் இருக்கட்டும், எவ்வளோ பேர் அரசியலில் வந்தாங்க. ஆனால் இங்கே ஜெயிக்க முடியல. விஜயகாந்த் சார் கூட பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருந்துட்டு தான் போனார். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களாம் ஜெயிக்காத காரணம் இவங்களோட ஜாதக அமைப்பா சார்? அவங்க ஜாதக அமைப்பு அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல், அவங்களோட ஜாதக அமைப்பு ஒன்றுமே இல்லை. அதாவது இப்போ கலைஞர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் அவருடைய மதியழகன் ஒருத்தர் இருந்தார். அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன்லாம் வந்து அவர் தான் சிஎம், எம்ஜிஆர் அப்படியே அம்மியாக கையெழுத்து தான் போடுறாரு அப்படின்ற விமர்சனம்லாம் வந்து. ஆனால் அவர் சிஎம் இல்லை, சிஎம் சீட்டை டைரெக்டாக உட்கார முடியல. தொண மாப்பிள்ளையாக தான் இருந்தார், மாப்பிள்ளையாக முடியல, காட்ஃபாதர். ஆமாம், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழல் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழல் வேறு மாதிரி இருக்குது. இந்த சூழலில் இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கான ஜாதக அமைப்பு
இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் நடிகர்கள் தான் ஆழ்வார்கள், இந்த காலகட்டத்தில் அறிவாளிகள் தான் ஆழ்வார்கள், இந்த காலகட்டத்தில் வந்து இவர்கள் தான் ஆழ்வார்கள் ஒரு கேட்டகரி வருது இல்லையா, அந்த மாதிரி இவங்க வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒன்று மட்டும் நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இப்போ வந்து விஜய் சார்கிட்ட இருக்கிற ஒரு அந்த அரசியல் வாழ்வு இருக்கு இல்லையா, அரசியலுடைய ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா, அது வேற மாதிரி கூட்டம். அவங்க வேற மாதிரி கூட்டம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய்னு அப்படியே வந்து அடிக்ட் ஆவோட கூட்டம். ஆனால் தனுசுக்கிட்ட வர்ற கூட்டம் அடிக்ட் ஆகிற கூட்டம் இல்லை. தனுசுகிட்ட வர்ற கூட்டம் அறிவார்ந்த கூட்டம் ஒன்று வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அரசியல் கட்சியோட தொடர்பில் தான் உள்ளே வருவார். அவர் வந்து தனிச்சு வந்துட்டாரு. இவர் தனிச்சு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதுக்கு சுக்கிரன் பலம் வேணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அம்சத்துலேயும் சூரியன் சனி சேர்க்கையில் போயிடுறாரு. அதனால வந்து இதுக்கு வேற ஒரு தலைமை இருந்து அந்த தலைமையை வழி நடத்தி அதன் மூலியமா உள்ள பூந்தா இவர் வர முடியும். இவர் அவ்வளோ ஈஸியாலாம் வந்துட முடியாது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களோட அரசியல் அமைப்பும், அதாவது அரசியல் இது ஜாதக கட்டமைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் ஐயா ஸ்டாலின் அவர்களோடும் உதயநிதியோடதும், இன்னொரு பக்கம் ஐயா எடப்பாடி இவர்களோட ஜாதக அமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படியா இருந்தாலும் இப்போ அவங்களோட ஜாதக கணிப்புப்படி வரக்கூடிய 2031 இவங்க 2 பேர் வர்றதுனால இவங்க 3 பேருக்கும் எப்படிங்க? இல்லை இப்போ இளம் தலைமுறைகள் ஜென்சின்றாங்க. அந்த காலத்தில் இளவட்டம் அப்படிம்பாங்க, அதுக்கப்புறம் இளந்தாரி பிள்ளைகம்பாங்க. அதுதான் இப்போ ஜென்சி. அந்த ஜென்சி தலைமுறை வந்து இப்போ அரசியலில் நிறைய கால் ஊன்றாங்க. அப்படி கால் ஊனும் போது அப்போ இளம் தலைமுறைகள் இளம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இளம் தலைவர்களில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வருவாங்க. முதிய தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறக்கூடிய காலம் தான். இப்போ அப்படி தான் இருக்கு தமிழக அரசியலோட சூழல். அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாமே ஒதுங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி புதிய ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க தான் இவரோட இன்னொரு ஜாதகம் வலுவாக வந்துச்சுன்னா அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ யார் ஜாதகம் அந்த சூழல் தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் ஜெயிச்சார்னா ஒரு பக்கம் ஜாதக அமைப்பு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற சூழல்கள்லாம் அமைஞ்சது. அப்படிதான் அமையும். அந்த அளவுக்கு இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் விஜய் சார் ஜெயிச்சதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஒன்றுமே இல்லை வந்துட்டாருன்னு ஆதங்கப்படுறோமே. மோடி எப்படி ஜெயிச்சாரு? 2014 மோடி வரும்போது எப்படி ஜெயிச்சாரு? ஆமாம். அப்போ இந்தியா லெவலில் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்டோட சிஎம் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆனாரா இல்லையா? அந்த அளவு ஒரு பெரிய மாசை தூக்கிட்டு வந்தாரா இல்லையா? அப்போ இந்தியாவே கொந்தளிச்சு எப்படி வந்துட்டாங்க காங்கிரஸ் வீழ்த்திட்டு வந்துட்டாங்களே அப்படின்னாங்களே. அந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு, அதாவது இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி அவரை டிசைன் பண்ணாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரசிகர்களும் அவங்க பக்கம் வந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சூழல் அமைஞ்சது. எனக்கு இதில் இன்னொரு கேள்வி இருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ எப்படி நீங்கள் சொன்னீங்க ஒரு ஸ்டேட்டோட சிஎம் பிஎம் ஆகிறதுன்றது ஒரு டஃபஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு. நம்ம சிஎம் சார் விஜய் அவரோட ஜாதகப்படி அவர் வந்து தமிழக முதலமைச்சராக தான் கடைசி வரையும் இருப்பார். அவர் வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போகிறதுக்கு 100% வாய்ப்பே இல்லை, அமைப்பு இல்லை, அது வாய்ப்பே இல்லை. அப்புறம் நம்ம வந்து ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கல்ல மோடியா லேடியா அப்படின்ற மாதிரி தான் இவர் சென்ட்ரல் பாலிடிக்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு வந்து அந்த ஜாதக அமைப்பு இல்லை. இவரை பொறுத்தவரை ஸ்டேட் பாலிடிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தனுஷ் மாதிரி ஆட்கள் வந்து உள்ளே வந்து டஃப்பும் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் சமாளித்து வருவார். ஐயா, அந்த கரூர் இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. நம்ம அதுக்கு முன்னாடி தான் நேர்காணல் பண்ணோம். அப்போ நீங்கள் சொன்னீங்க விஜய் வந்து நிறைய விஷயங்களை சந்திப்பார், நிறைய இழப்புகளை சந்திப்பார். அப்போ அவருக்கு ஒரு துணை, ஒரு குரு துணை இருந்தால் தான் அவர் வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு மேலே வரலான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிறையா கரூர் இன்சிடென்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்தது. இந்த சிபிஐ என்கொயரி இது மாதிரிலாம். தனுஷ் அவர்களோட ஜாதக அமைப்புப்படி அவர் என்ன மாதிரியான இழப்புகளையும் என்ன மாதிரியான இந்த பிரச்சனைகளையும் சந்திப்பார்? இல்லை, இவர் வந்து விஜய் வந்து தனி கட்சி. அதனால தனி கட்சின்னா தனி கட்சிக்கான விமர்சனம், அதற்கான இழப்பீடு, அந்த கட்சியில் வரக்கூடிய இழப்பீடுகள், அதற்கான எல்லா விஷயங்களும் அவரே பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆனால் தனுஷ் அப்படி இல்லை. தனுஷ் அடுத்தவங்க கட்சியில் தானே டிராவல் பண்ணுறாரு, இன்னொரு கட்சியின் அமைப்பு. இப்போ மாப்பிள்ளைங்கிறது வந்து இவர் நடிக்கிறாரு, ஆனால் டைட்டில் யாருது? டைரக்டரோடது. மாப்பிள்ளை யாருது? அந்த டைட்டில் யாருது? அந்த படத்தோட மாமனாருது. மாமனார் ஏற்கனவே மாப்பிள்ளைன்னு ஒரு படம் நடிச்சிட்டாரு. ஆமா, புரியுதுங்களா? அப்போ அந்த டைட்டில் தான் நீ டிராவல் பண்ணுற. இன்னைக்கு நீ தனிச்சு நின்றுக்கிட்ட, அது வேற கதை. ஆனால் அன்னைக்கு வந்து நீங்கள் மாப்பிள்ளையா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், பொல்லாதவனா இருக்கட்டும், முன்னாள் மாமனாரோட, ஆமாம் முன்னாள் மாமனாரோ, அது என்னவோ அந்த புதன்கிற அவரோட முதுகுல நீங்கள் சவாரி பண்ணுங்க. அந்த டைட்டிலுங்கிறது யாருது? ஆமாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து தனிச்சு அப்புறம் இருந்தாலும் இப்போ ஏதோ ஒருத்தருடைய கட்சியில் தான் நீங்கள் டிராவல் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கான விமர்சனங்கள் அந்த அளவுக்கு வராது. ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி இழப்பீடுலாம் இல்லை. இவருக்கு மாந்தி யோகம், அவருக்கு மாந்தி தோஷம். அவருக்கு 12ஆம் இடத்துல மாந்திங்கிறது மரணத்தை கொடுத்து அது மேல ஆட்சியில் ஏறி உட்கார வைக்குது. இவருக்கு மாந்தி யோகம். அப்படி மாந்தி யோகம்ங்கிறது இவருக்கு மரணம் வராது. இவர் கூட்டத்துக்கு போனார்னா எல்லாமே அவன் வந்து ஏற்கனவே கட்சியில் இருக்கிறவன் கட்டமைச்சு கரெக்டாக கூட்டத்துக்கு போகும்போது இவ்வளவு கூட்டம் வரும், இவ்வளவு அவன் கரெக்டாக பிளான் பண்ணி தான் உள்ளே கூட்டு போவான். அப்போ இங்கே வரதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆல்ரெடி எல்லாம் பிளான். அடுத்தவங்க வந்து அதில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இவரை கையை பிடிச்சி கூட்டு போகும்போது இவருக்கு என்ன வந்து பிரச்சனை வரப்போகுது? இவருக்கு பிரச்சனைகள் கம்மி தான். ஐயா, நீங்கள் இந்த ராசி நட்சத்திரம் சொல்லும் போதும் இது ஜாதகங்கள் சொல்லும் போதும் கூட்டு தொழில் அப்படின்னு ஒன்று சொல்லுவீங்க, பார்ட்னர்ஸ் பண்ணுறது அப்படின்னு. இங்கே தனுஷ் அவர்கள் கூட்டணி, அதான் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க வேற கட்சியோட அமைப்பில் தான் வராரு அப்படின்னு.
இங்கே அதுக்கான நரேட்டிவும் செட் செய்யப்படுது. ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்களை பேசுகிறாங்க, ரஜினிகாந்த் அவரோட மனைவி லதா அவர்களை வச்சு பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இங்கே ஒரு பக்கம் தனுஷை இயக்குறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கூட்டணியோ இல்லைனா கூட்டு சம்பந்தமான அரசியலோ தனுஷ் அவர்களுக்கு எடுப்பு. கண்டிப்பாக ஒரு விஷயம் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஜாதக அமைப்பில் இப்போ உதயநிதி அவர்கள் டைரக்ஷன் பண்ணலாம், இல்லை வேற ஒருத்தர் கூட டைரக்ஷன் பண்ணலாம். இப்போ உதயநிதி டைரக்ஷன் பண்ணலாம், நாளைக்கு எடப்பாடி டைரக்ஷன் பண்ணலாம், இல்லை வேற வந்து நாளைக்கு வந்து நயனா நாகேந்திர பிஜேபி அவங்க கூட டைரக்ஷன் பண்ணலாம், இல்லை வேற யாராவது புது ஆட்கள் கூட அவர் டைரக்ஷன் பண்ணலாம். ஆனால் லதா மேடம் டைரக்ஷன் பண்ணுறாங்க, ரஜினிகாந்த் டைரக்ஷன் பண்ணுறாங்க, அதில் வந்து ஐஸ்வர்யா மேடம் டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னா அது வாய்ப்பே இல்லை. அதான் நீங்கள் முதலே சொல்லிட்டீங்க, அந்த ஈகோ. நீ என்னை வந்து ஆரம்ப காலத்தில் அடித்த அடி, ஒவ்வொரு படத்துலையும் நீ வந்து எங்கள் அப்பா எப்பான்னு அடித்த அடியில் இனி தனுஷு தனிச்சு தான் நிற்பார். இனிமேல் தனுஷ் பின்னாடி தான் நீங்கள் வரணும். உங்கள் பின்னாடி தனுஷ் வந்து ஜெயிக்கவே மாட்டார், வெற்றி அடையவே மாட்டார், அதை விரும்பவே மாட்டார். அடித்த நாள் சொல்ல முடியாது, அதுக்கு ஜாதக அமைப்பு இல்லை. அந்த சுக்கிரன் அனுப்பட்டவர் மாறிட்டார். அந்த சுக்கிரன் நீட்சமாக இருந்துச்சு இல்லையா, சுக்கிரன் பகைப்பட்டுருச்சு. ஃபஸ்ட்டு பகைப்பட்டுருச்சு. அந்த பகைப்பற்ற சுக்கிரன் அனுப்பட்டும் என்ன பண்ணால் ஆரம்ப காலத்தில் நல்ல ஒரு டக்குன்னு ஒரு கல்யாணத்தை கொடுத்து அந்த கல்யாணத்தின் மூலியமாக பல சிரமங்களையும் பல ஈகோ கிளாஷ்களையும் பல தன்மான இழப்பீடுகளையும் கொடு அதை அவர் அனுபவிச்சார். இப்போ அதுக்கான மருந்து தான் இப்போ. இனிமேல் பதிலடி இல்லை, மருந்து. உங்களை கண்டுக்க மாட்டார், உங்களை ஒரு பொருளாக மதிக்க மாட்டார், போயிட்டே இருப்பார். நீங்களாம் போய் நின்னா கூட இப்போ உடுப்பு நீங்கள் வேணான்றுவார். பிள்ளைங்க வா பேசுகிறேன், பிள்ளைங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன், என் சொத்து கொத்துனா நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு தான், அதில் மறுப்பு இல்லை. ஆனால் அவர்கள் லதா மேடமோ ரஜினி சாரோ ஐஸ்வர்யாவே தலையிடுறாங்கிறது நடக்காத ஒன்று. எழுதி வேணா தரேன் நான், அப்படி ஒன்று நடக்காது, போக மாட்டார். சரிங்க. ஏன்னா அவர் வந்து இல்லாதப்ப அவர் அவமானப்படுத்துனாங்க. இன்றைக்கி நான் கட்சியில் ஒரு பெரிய லெவல் போகும்போது டச் பண்ணவே மாட்டார், வாய்ப்பே இல்லை. கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இதில் வந்து இப்போ வேற யாராவது டைரக்ஷன் பண்ணுறாங்க, வேற யாராவது வந்து அவங்கள பேக்ரவுண்டில் இயக்குறாங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக 100% வாய்ப்பு இருக்குது. கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது. தொடர்ந்து சினிமாவில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களே அரசியலுக்கு வராங்களா? எதிர்கால அரசியல் அப்படிங்கிறது சில நட்சத்திரங்கள் சில நடிகர்களோட ஜாத அமைப்பு படி இன்னும் யாரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்? பொதுவாக நீங்கள் ஒன்று தாங்க, சினிமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. யாருடைய ஜாதகத்தில் அரசியலுக்கானது இருக்கோ அது எல்லாமே வந்து அரசியலுக்கு வரலாம். நீங்கள் சினிமான்னு இல்லை. இப்போ நயனா நாகேந்திரன் எந்த சினிமாலேருந்து வந்தார்? கட்சியிலேருந்து. அண்ணாமலை எந்த சினிமாலேருந்து வந்தார்? அதே மாதிரி எடப்பாடி எந்த சினிமாலேருந்து வந்தார்? ஏங்க இது வந்து உங்களுக்கு சினிமா நட்சத்திரம் வர்றதால அது பேசுபொருளாக எல்லாருமே வராங்க. ஒரு ஹோட்டலில் வச்சிருக்கவங்க கூட நாளைக்கு அரசியலுக்கு வரலாம், ஒரு தள்ளுவண்டி வச்சிருக்கவங்க கூட அவனுக்கு அந்த அரசியல் ஜாதகம் இருந்தால் வரலாம். இவங்க வந்து சினிமா நட்சத்திரங்கிறதால பேசுபொருளாகுது, ஏற்கனவே விளம்பரப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதால பேசுபொருளாகுது. என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருமாவளவன் எந்த அரசியல் இருந்தார்? சார் எந்த சினிமாவில் நடிகர்? அடிப்படை. அன்புமணி எந்த சினிமாவில் இருந்தார்? அடிப்படை அரசியல். அதே மாதிரி நயனா நாகேந்திரன் இருந்தார். இது மாதிரி எல்லாரும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்க இத்தனை பேர் வரும்போது சினிமா நட்சத்திரம் ஒருத்தர் 2 பேர் வரதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா நட்சத்திரங்கள் வர்றது பெரிய விஷயம் இல்லைங்க. அவர்கள் சிந்தனைவாதிகளா, அவர்கள் அறிவாளிகளா, அவரோட கொள்கை கோட்பாடு எப்படி இருக்கிறது, அப்ப அவர்களை நம்ம பின்தொடரலாமா அப்படின்னு வந்து தொண்டர்கள் முடிவு பண்ணணும். அப்படிதான் முடிவு பண்ணணும். குருட்டுத்தனமா போய் போறதுங்கிறது தப்பு. ஆனால் நீ எந்த துறையிலேருந்து வேணாலும் நீங்கள் வந்து அரசியலுக்கு வரலாம், உங்களுக்கு அந்த ஜாதக அமைப்பு இருந்தால். அதே மாதிரி அந்த ஜாதக அமைப்பு இருந்து நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா பொது வாழ்க்கைக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அந்த பொது வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக மக்கள் சேவை மட்டுமே முக்கியமாக இருக்கும். அதை விட்டுட்டு தேவைகளுக்காக நீ கட்சிக்கு வந்தீங்கன்னா இந்த வரலாறு ஒன்று திருப்பி போட்டு அடிச்சிடும். சேவைகளுக்காக. ஏன்னா எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்த விதம் வேறு, இன்னைக்கு விஜய் சார் அந்த ஆட்சிக்கு வந்த விதம் வேறு. ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து ஒரு சினிமாக்காரரை நீங்கள் பார்க்க முடியாது. இன்னைக்கு வந்து தனுஷ் வந்தார்னா அதோட ஆட்சிக்கு வந்த விதமே வேறு, அது வேற மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே வேற வேற சேனல். ஒரு ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இருக்குன்னா ஒருத்தர் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்கவே இருக்காது. கைரேகை வேற, கருவிழி வேற, ஜாதகம் வேற. அப்போ அவரோட அமைப்பு வேற. இவர்களெல்லாம் வரும்போது அவர்கள் வரக்கூடாதுன்னு இல்லை, வரலாம். வந்தால் அவர்கள் பொது சேவை குணங்களோடு வந்தால் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களுக்கான வரலாறு எழுதப்படும். அப்படி பொது சேவை குணங்களோடு இல்லாமல் தேவையாக வந்தால் அவர்களோட வரலாறு மறுக்கப்படும், அவர்களை மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான். 2031 திரு ஜோசப் விஜய் விசஸ் தனுஷ் அப்படின்னு இருக்குமா சார்? அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி இருக்காது. அதாவது ஜோசப் விஜய் தனுஷ் அப்படின்னு சொல்ல முடியாது, வேற யாரும் கூட உள்ள வரலாம். ஆனால் தனுஷுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் அரசியல்ல இருக்கு. அதில் இன்னும் நான் தான் சொல்றேன், சுக்கிரன் ஒருத்தர் உள்ள வரணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சூரியன் 28, அவர் பிறந்தது 28/7/1983 பிறந்திருக்காரு. அப்போ வந்து 28ங்கிறது சூரியன். அவருக்கு சூரியன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பகை பெற்று நீச்சமாக வர்றார். அந்த சூரியனுக்கு ஒருத்தர் உள்ள வரணும். சூரியன்னா யாரோ ஒருத்தர் வச்சிருந்த கட்சி, யாரோ ஒருத்தர் வச்சிருந்த அமைப்பு, அந்த மாதிரி உள்ள வரணும். அப்படிலாம் வந்து அதில் இவருக்கு அந்த பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இவர் வந்து லவ் பண்ணார், இவர் கல்யாணம் பண்ணிட்டார்ல ஐஸ்வர்யா, அதுக்கு என்ன கஷ்டப்பட்டாரு?
ஒரு கஷ்டமும் பண்ணலங்க, டக்குனு கல்யாணம் நடந்துச்சுங்க. அதே மாதிரி டக்குனு எல்லாமே அமைஞ்சு போயிடும். அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கு. ஆனா அதுல டிராவல் பண்றது அவர் கஷ்டப்படுவார். ஒரு கட்சி கூட அவர் பேக்ரவுண்டாக இருந்து இயக்கி அதில் அவங்களை இணைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதில் ஒரு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவார். அதுக்கப்புறம் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் கஷ்டப்படுவார். அதுக்கப்புறம் உள்ளே போய் அமைச்சர் ஆகிறாரா, அவர் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறாரா, துணை முதல்வர் ஆகிறாரா, முதல்வர் ஆகிறாரா அப்படிங்கிறது காலமும் அவருக்கு கூட சேரக்கூடிய ஆட்களை பொறுத்து நிர்ணயம் செய்யப்படும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன நிகழ்வுகளும் உண்மை. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தான். காத்திருந்து பார்ப்போம், காலம் பதில் சொல்லும். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கு. நன்றிப்பா.